பிரியமானவர்களே, நாம் வாசித்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதலிலிருந்து அந்த 11 வசனங்களை மறுபடியும் வாசிக்க கேட்போம். வாசிங்க யாராவது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இருந்தார்கள், நடந்து வந்தார்கள், பத்தார்கள், புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. போதுமா? பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்பொழுது அருமையான ஒரு காரியத்தை இந்த பரிசுத்த பவுல் கொரிந்திய சபைக்கு அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட கொரிந்தியர் சபைக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இந்த காரியங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும், அனைத்து தேவனை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்கள், இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல எல்லாரும் இந்த இடத்துல ஆண்டவர் போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவர் இந்த விதத்தில் என்ன பண்ணல, பிரித்து போடலை. ஆண்டவர் பிரித்து பார்க்கல. இங்கே பார்க்கும்பொழுது பாருங்கள், எகிப்து தேசத்திலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார். தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டார். என்ன கூக்குரல்? அவர்கள் மற்ற அந்த எகிப்தியரினால் அடிமையாக அவர்கள் வாதிக்கப்பட்ட போது, அவர்கள் படுகிற துன்பத்தின் போது கர்த்தரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்க? முறையிட்டார்கள். முறையிடும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த சத்தத்தை கேட்டு, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அந்த பொல்லாத ஆக்கினையிலிருந்து தேவன் அவர்களை வெளியேற்ற பண்ணுகிறார். பாருங்க, வெளியேற்ற பண்ண பிறகு பாருங்க, தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அவர் என்ன பண்ணல, பிரித்து எதுவும் பார்க்கல. எல்லாரையும் தன்னுடைய சொந்த ஜனங்களாக, சொந்த பிள்ளைகளாக தான் என்ன பண்ணுறாரு? பாவித்து அவர்களை அங்கேருந்து கொண்டு வரார்.
இதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எல்லாரையும் கொண்டு வராரு. கொண்டு வரும்பொழுது என்ன சொல்கிறாரு? அவர்கள் எல்லாரும் பாருங்க, மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் தேவன் அங்கே பார்க்கும்பொழுது அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக போகிறார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு? அவர் பாதுகாப்பு அளிக்கிறாரு. எல்லா ப்ரொவிஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு கொடுத்து வருகிறாரு. பிரியமானவர்களே, ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணப்பட்டாங்களாம்? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். தண்ணீர் இல்லைன்றாங்க. என்ன பண்றாரு ஆண்டவர்? கண்மலையை முதல் தரம் என்ன சொல்றாரு? அடிக்க சொல்கிறார். ரெண்டாவது தடவை என்ன சொல்கிறாரு? பேச சொல்கிறார். இந்த மாதிரி கண்மலையிலிருந்து தண்ணீர் இல்லாத இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தண்ணீரை இந்த ஜனங்களுக்காக கொடுத்து வருகிறார். எல்லா விதத்துலையும் அவர்களை போஷித்து வருகிற தேவன். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படின்னு அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணலையா? பிரியமா இல்லையா? இந்த இடத்துல தான் பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த டிஃப்ரென்ஷியேஷனை ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறாரு. வேறுபடுத்தி காண்பிக்கிறார். இந்த இடத்துல தான் எல்லாரையும் நான் என்ன பண்ணேன்? நேசித்தேன். எல்லாருக்கும் எல்லா ப்ரொவிஷனையும் நான் என்ன பண்ணேன்? கொடுக்குறேன். எல்லா விதத்துலையும் அவங்கள பாதுகாக்கிறேன். எல்லாத்தையும் என்ன தேவை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறாரு. யாரையும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணல, அவர் பிரிச்சியே இந்த இடத்துல கூறல. ஆனால் கடைசியில் வரும்பொழுது அவருக்கு சொல்கிறாரு, அவர்களில் அநேகம் பேரிடத்துல நான் என்ன பண்ணல ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது. அப்படின்னு அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் என்ன பண்ணலையா? பிரியமாய் இருந்தது இல்லையா? பிரியமானவர்களே, இப்போ பார்க்கும்பொழுது தேவன் ஏன் அவர்களிடத்துல பிரியமாய் இல்லை, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஏன் அதிகமான இடத்துல பிரியமா இல்லை? இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை நேசிக்கிறாரு. அப்படி நேசித்தாலும் அதிகமான பேரிடத்துல அவர் என்ன பண்ணலையா? பிரியமாய் இருந்ததில்லைன்ட்டு இந்த இடத்துல ஆண்டவர் கூறுகிறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, நேற்று கூட நான் மாலையில் பாய்ஸோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளில், சபைக்குள் வரக்கூடிய விசுவாசிகள்னு சொல்கிறதோடைய மக்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பிரிவு மக்களை பார்க்குறார். ஒன்று யாருன்னா அழைக்கப்பட்டவர்கள். ஒன்று யார்? அழைக்கப்பட்டவர்கள். ஒன்று யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போது அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அழைக்கப்பட்டவர்கள்னா இப்போ எல்லாரும் யார்? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னுவோம். இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நாங்கள் ஆண்டவருடைய விசுவாசிகள் என்றோம். சரியா? ஆனால் அந்த ரெண்டு குரூப்பு வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுது எல்லாரும் போல் நம்ம என்ன பண்ணுறோம்? சபைக்கு வரோம். எல்லாரும் போல் என்ன பண்ணுறோம்? சபைக்கு வரோம். ஒரு 3 பெண்கள் இருந்தாங்களாம். அந்த 3 ஒரு விசுவாசிக்கிட்ட ஆண்டவர் இந்த தரிசனத்தை காமிக்கிறாரு. என்ன ஒரு தரிசனம்னா, ஒரு சபையில் 3 பெண்கள் இருக்காங்களாம். இந்த 3 பெண்களும் என்ன பண்ணுறாங்களாம்? ஆண்டவரிடத்தில் வந்து ரொம்ப அழுது ஜெபிக்கிறாங்களாம். 3 பேரும் நல்லா என்ன பண்ணுறாங்க? கண்ணீர் மலக அப்படியே உடைக்கப்பட்ட இருதயத்தோட ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறாங்களாம். ஜெபம் பண்ணும்பொழுது இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட வராராம். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாராம், என்ன பிரச்சனை, என்னம்மா அன்னு கேட்கும்பொழுது அந்த பிரச்சனை அந்த பிள்ளை அதனுடைய தேவைகள் எல்லாம் சொல்லுதான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரா? நிறைவேற்றுறார். அந்த பிள்ளை என்னென்ன கேட்டுதோ, என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுத்துட்றார். அந்த பிள்ளைக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம். அப்போ 2வது பிள்ளைகிட்ட வரார். 2வது பிள்ளைகிட்ட வரும்பொழுது
அந்த பிள்ளைய என்ன பண்ணுறாரு, அழுது ஜாம் பண்ணிட்டுருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளைகிட்ட வராரு. வந்தவனே கேட்குறாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, சொல்லுது. ஆனால் கொஞ்சம் செய்கிறாரு, கொஞ்சம் என்ன பண்ணல, செய்யலை, தாமதமாக செய்கிறாரு. அதை கேட்குறதெல்லாம் என்ன பண்ணுறாரு, உடனேயும் செய்யாமல் தாமதமாக என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை அருள்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 3வது பெண்ணுக்கிட்ட வரார். 3வது பெண்ணுக்கிட்ட வரும்பொழுது நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம், அந்த பிள்ளைகிட்டே என்ன பண்ணுவார் ஆண்டவர், இந்த 2 பேர்கிட்ட கேட்குற மாதிரி என்ன பண்ணியிருப்பார், கேட்டிருப்பார். அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமே கேட்கலையாம். அது பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்குதான் கண்டும் காணாதமா என்ன பண்ணிட்டாரா, போயிட்டாராம். கண்டும் காணாதமா போயிட்டார். அப்போது தரிசனத்தை யார் பார்த்தாங்களோ அந்த மனிதன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாராம், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 3 பெண்களை காண்பித்தீங்க, முதல் பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுனீங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இம்மிடியட்டாக என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, அது தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, நிறைவேற்றினீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2வது பிள்ளைகிட்டையும் வந்தீங்க. அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளையும் எல்லாம் அதனுடைய தேவைகள் எல்லாம் சொல்லிச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, கேட்டும் கேட்காத மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க, ஆசீர்வதிச்சிங்க. ஆனால் என்ன பண்ணீங்க, ரொம்ப வந்து ரொம்ப தாமதமாக எல்லாத்தையும் இம்மிடியட்டாக செய்யாமல் தாமதமாக அதை ஆசீர்வதிச்சிங்க. ஒரு சிலதை தேவையானதை ஆசீர்வதிச்சிங்க, ஒரு சிலதை என்ன பண்ணல, ஆசீர்வதிக்காமல் போயிட்டீங்க. ஆனால் இந்த 3வது பெண்ணுக்கிட்ட மட்டும் ஏன் ஆண்டவர், அதான் அழுது தான் ஜெபம் பண்ணிச்சு, அதான் மனசு உடந்து தான் ஜெபம் பண்ணிச்சு, அதுக்கிட்ட மட்டும் வந்து நிற்க கூட இல்லை, அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்கல, பார்த்து தான் பார்க்காதது மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, கண்டுக்காமல் போயிட்டீங்களே, என்ன ஆண்டவர், அந்த பொண்ணு என்ன அவ்வளோ உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளும் அப்படி தானே நினைப்போம். ஏன் ஆண்டவர் போயிட்டார், அது பிரியமில்லாத ஒரு பொண்ணுன்றதுனால ஆண்டவர் போயிட்டார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரா, அப்பா கவனி, இந்த பெரிய ஃபஸ்ட்டு பொண்ணு யாருன்னா இப்போ தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது, வருது, இப்போ தான் ஆண்டவர்கிட்ட வருது. அது விசுவாசத்தில் எப்படி இருக்குது, ரொம்ப பலவீனமான ஒரு பொண்ணு, விசுவாசத்தில் பலவீனமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அழுது கேட்கும்பொழுது நான் அதுக்கு இம்மிடியேட்டாக ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னு நினச்சிக்க, அது என்ன ஆகிடும், சோர்ந்து போயிடும், அது வழி விலகி போயிடும். அதனால் அதனுடைய காரியத்தை பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இம்மிடியேட்டாக நான் சீக்கிரமாக அதனுடைய தேவைகளெல்லாம் கேட்டு ஆசீர்வதித்து அது தேவைகளெல்லாம் நான் என்ன பண்ணேன், நிறைவேற்றினேன். இது 1வது பொண்ணு. 2வது பொண்ணு என்ன பண்ணுது, அது சபைக்கு வருது, ஆனால் தட்டி நடக்குது. என்ன பண்ணுது, தட்டி நடக்குது. சில நேரத்தில் விசுவாசிக்குது, சில நேரத்தில் என்ன பண்ணல, விசுவாசம் இல்லாமல் போகுது. கொஞ்சம் கடினமான சூழ்நிலையை பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுது, அது பாறை மீது போட்ட விதையை போல் என்ன ஆகுது, அது ரொம்ப சோர்ந்து போகுது. அதே போல் முள்ளுள்ள இடத்துல இருக்கிற விதையை போல் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து வாடி போகிறதுனால அதை ஒரு சில காரியங்கள் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியத்தை மட்டும் நான் என்ன பண்ணேன், ஆசீர்வதித்தேன். மற்ற தேவையில்லாத காரியத்தெல்லாம் நான் ஆசீர்வதிக்கல. தாமதம் பண்ணாலும் ஒரு சில காரியங்களை ஆசீர்வதித்து கொடுத்தேன். அப்போ இவன் கேட்டான், என்ன ஆண்டவர், சரிதான், நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், அந்த 2 பேருக்கும் செய்தது சரிதான், இந்த 3வது பொண்ணுன்னா அவ்வளோ அருவருப்பான பொண்ணா, அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க, பார்த்துட்டு கூட பார்க்காம போகிறீங்களே, என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்பொழுது அப்போது அந்த ஆள் சொன்ன அந்த ஆண்டவர் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாராம், தம்பி, அந்த பொண்ணு ஒரு விசுவாசத்தில் உறுதியான பொண்ணு. எப்படியாப்பட்ட பொண்ணு, விசுவாசத்தில் உறுதியான பொண்ணு. அது எது இருந்தாலும் தனக்காக என்ன பண்ணல, கேட்கல. இது என்ன பண்ணல, தனக்காக கேட்கல, பிறருக்கானவைகள் தான் என்ன பண்ணுது, அது கேட்குது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும், கர்த்தர் நான் என்ன பண்ணுவேன், ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வேன்
என்பதை அவள் அதிகமாக அறிந்து இருக்கிறதுனால நான் கேட்கா காட்டி கூட அவள் என்ன பண்ணுவா, என்ன விசுவாசிப்பாள். நான் கேட்கா காட்டி கூட அவளுக்கு தெரியும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இப்போ இந்த 3 பேர்ல நம்ம யாரை போல இருக்கிறோம்? இந்த 3 பேர்ல நம்ம யாரை போல இருக்கிறோம்? உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த 3 பேர்களில் நாம் யாரை போல இருக்கிறோம். ஒரு சில டைமில் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கேட்குறத அவர் செய்யலைன்னா என்ன பண்ணுறோம், சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே பாருங்கள், நாம் அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள் எப்படின்னா வருவாங்க போவாங்க, நன்மையை மாத்திரம் என்ன பண்ணிப்பாங்க, நன்மையை மாத்திரம் அனுபவித்துக் கொள்வார்கள். நன்மையை மாத்திரம் அவங்களுக்கு பிரியமானபடி மாத்திரம்தான் வருவாங்க. ஒரு கஷ்டம், ஒரு கஷ்டத்து சூழ்நிலை அந்த மாதிரிலாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இடறி போவாங்க, இடறி போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, இந்த பாருங்க, இவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படியா இருப்பாங்கன்னா கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவிப்பவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவனோட கூட பாட அனுபவிக்க நாம தகுதியானவர்களாகவும், கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவிக்க நாம் தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்போ தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முறுமுறுக்க மாட்டாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க, 6வது 7வது வசனங்களை படிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, ஆகாதிருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாமல் இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்காதீர்கள். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க எவ்வளோ அழகா என்ன இந்த இடத்துல போடப்பட்டிருக்குன்னா பாருங்க, 7வது வசனங்கள், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த காரியம் எங்கே எழுதியிருக்கிறதுனா யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் நடக்குதுன்னா இங்கே பாருங்கள், 21வது இதே யாத்திரையாகமம் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா பாருங்கள், யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் என்ன போடப்பட்டிருக்குன்னா 12வது வசனத்திலிருந்து படிக்கிறேன் கேளுங்க. யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம் கரெக்டாக பழைய ஏற்பாட்டில் 100வது பக்கத்தில் இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி,
நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ரொம்ப அழகாக போட்டிருக்கு. மோசே இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவரோடு காத்திருந்தான். ஏன் ஆண்டவரோடு காத்திருந்தார்னா, பாருங்க, இந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தியருடைய எல்லா பழக்க வழக்கங்களிலும் புறஜாதி மக்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களிலும் என்ன பண்ணாங்க, ஊறி போயிருந்தாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இதெல்லாம் லாங்க, இதெல்லாம் என்னது, சட்டம். நீங்கள் யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அநேக ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்கள் எவ்வளோ முக்கியமானதுன்னா, இன்றைக்கி இந்தியன் லா மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்களா சட்டங்கள். கோர்ட்டில் எல்லோரும் வாதாடுறாங்களா, வக்கீல்லாம் வாதாடுறாங்களா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அவங்க படிக்கிறாங்க பார்த்தீங்களா சட்ட புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்லாம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், தேவன் மோசேக்கு கொடுத்த இந்த நியாய பிரமாணங்களின் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ரொம்ப நம்மளுடைய மைண்டில் நம்ம வைத்திருக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களும் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குதுன்னா, தேவன் மோசேக்கு அருளின நியாய பிரமாணங்களின் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திட்டங்கள் இந்திய தேசத்தில் மாத்திரத்தில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்துலேயும் என்ன பண்ணப்படுறது, இந்த லா அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இதுதான் அடிப்படை. இதை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த லா பாருங்க. அந்த ஜனங்களை மாத்திரம் இல்லை, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கவுண்ட் பண்ணுறாருங்க. நீங்கள் பாருங்கள், நாம் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோமா? எத்தனை முறை ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம்? எவ்வளவு கோபம் மூட்டுகிறோம்? நாம் எவ்வளோ எரிச்சலை தேவனுக்கு நாம் கொடுக்குறோம்? பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் அவர் பார்த்தாங்க. என்னென்னா பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வரும்பொழுது, அவர் எகிப்து தேசத்தில் பல அற்புதங்களை அவர் என்ன பண்ணுறாரு, செய்து காமிக்கிறார். பல அற்புதங்களை அவர் மோசையின் மூலமாக செய்து காமிக்கிறார். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறது மாத்திரம் இல்லை, கடைசியாக பார்க்கும்பொழுது செங்கடலை என்ன பண்ணுறாரு, 2ஆக பிளக்கிறார். அந்த காட்சி நம்ம பார்க்கும்பொழுது பின்னாடி யார் வரா, எகிப்தியர்கள் இவர்களை துரத்தி கொண்டு வராங்க. எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது. முன்னாடியே இவங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பின்னாடியே என்ன பண்ணுறாங்க, போக முடியல. அந்த நேரத்தில் மோசையை பார்த்து கேட்குறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மோசே, எகிப்தில் நாங்கள் இருந்திருந்தாலும் நாங்கள் நலமாக இருந்திருப்போம். எகிப்தில் எங்களை சவக்குழிகள் இல்லை என்றால் நீ இந்த வனாந்திரத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த. எகிப்தில் எங்களை புதைக்கிறதுக்கு சவக்குழி இல்லைன்றதுனாலையா என்னை வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துன்ட்டு மோசையை பார்த்து 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் கேட்குறாங்க.
பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க, அது மோசையை கேட்கக்கூடிய காரியம் அல்ல. அது மோசையை கேட்கக்கூடிய காரியம் இல்லை. மோசையை நியமித்த தேவனை பார்த்து கேட்கக்கூடிய காரியம் அது. பிரியமானவர்களே, 139வது சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 139வது சங்கீதத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் அதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இதோ கர்த்தாவே அறிந்திருக்கிறீர், அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ அழகா ஆண்டவர் சொன்னாரு. ஒரு சின்ன காரியம், கரண்ட் போச்சு. எவ்வளோ நேரம் போச்சு? ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 7 நிமிஷம் என்ன இருக்கும், கரண்ட் போச்சு. எத்தனை பேர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? எத்தனை பேர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? பார்த்தேன்றாங்க ஒரு சிலர் இல்லை. அன்கம்ஃபர்டபுளாக தான் என்ன பண்ணோம், அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணோம். பிரியமானவர்களே, பாருங்க, நாம எப்பொழுதும் பார்க்கும்பொழுது இதே போல தாங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் தேவனை ஆராதிக்கவும் தேவனை பின்பற்றவும் நம்ம விரும்புறோம். கம்ஃபர்டபுள் ஜோன், எல்லாமே எனக்கு சாதகமாக இருந்தா, எவ்ரிதிங் எனக்கு சாதகமாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், பின்பற்றுவேன். அது எப்படியாப்பட்ட காரியம்னா, நான் என் விருப்பப்படிலாம் நான் நடப்பேன், என்னுடைய விருப்பமான வழிகள் எல்லாம் நான் செல்வேன், எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் அனுபவிப்பேன். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் அப்பேற்பட்ட ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஜோன்ல தான் தேவனை என்ன பண்றாங்க, பின்பற்ற நினைக்கிறார்கள். ஆனா கர்த்தர் கட்டிந்து கொள்ளும் பொழுதும் தாமதப்படுத்தும் பொழுதும் ஆண்டவரை விட்டு மக்கள் என்ன பண்றாங்க, விலகி ரொம்ப ஈஸியா விலகி போறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு சாதாரணமாக பார்க்கும்பொழுது ஒரு பிரச்சனைன்ட்டு வருதுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராத மக்கள் யாராவது இருக்கிறோமா? இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். சாதாரணமாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் சகோதரிமார்களுக்கு நம்ம டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்றது கூட என்ன பண்ணுறது பிரச்சனை தான். நேற்று தான் ரசம் வச்சேன், முந்தா நேற்று மீன் குழம்பு வச்சேன், அதுக்கு முன்னாடி சாம்பார் வச்சேன், இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம், எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் பிரச்சனை இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஒரு பிரச்சனைன்ட்டு வரும்பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, முதலாவதாக சரி, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு, பிரியமானவர்களே, இதை நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நீங்கள் புகுத்தி பாருங்களேன். பிரியமானவர்களே, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வெற்றி அடையலைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள ஒரு காரியத்தை வாழ்க்கையில் ஜெயமாக பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்ற நாட்களில் காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை என்பது ரொம்ப, எந்த ஒரு சேனலை திருப்பினாலும் என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும்.
எந்த ஒரு சேனலை, ஒரு சில சேனல்கள்லாம் பார்க்கும்போது அநேக அற்புத அடையாளங்களை காண்பிக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர்கள்லாம் பார்க்கும்போது நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆனாலும் பாருங்கள், தயவுசெய்து நான் சொல்லுறேன், தயவுசெய்து என்னென்னா தேர்ந்தெடுத்து பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஓட்டத்தில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, கிறிஸ்துவ ஓட்டத்தில். ஏன்னா எல்லாரும் சாதாரணமாக வார்த்தையை கொடுத்துட்டு போயிடலாங்க, எல்லாரும் வார்த்தையை சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஜெயித்திருக்கிற அந்த ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரர்கள்லாம் பார்க்கும்பொழுது வாயிலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க, உதட்டளவில் பேச மாட்டாங்களே, தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நடந்தது தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, நாமும் ஒரு சாதாரண அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நம்முடைய எல்லா சௌகரியத்துக்காகவும் கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனங்களாக இருக்காதீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், ஏமாத்தி கொள்கிறோம். வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் இருக்காது. வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. நாம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக காணப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக நாம காணப்பட்டதான் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். இந்த ஜனங்களும் பார்க்கும்போது கம்ஃபர்டபுள் ஜோனை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. மோசே வருவதற்கு தாமதமான பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வழியை விட்டு என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறாருங்க. கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்க்கலங்க, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து இந்த மக்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்தாருன்னு. பிரியமானவர்களே, எகிப்தில் அடிமைகளாக அவர்கள் விற்கப்பட்டார்கள். செங்கல் செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்கள அந்த எகிப்திய தேச மக்கள் அவங்கள அவசரப்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், செங்கல் செய்யணும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஜனங்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணுறாங்க, கொன்று போடுறாங்க. ஏன்னா இவங்க எகிப்து தேசத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜனத்தொகை என்ன பண்ணிச்சு, பெருகிடுச்சு. இந்த ஜனத்தொகை பெருகின உடனேயும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, வேறு நாட்டு மக்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களும் அவர்களோடு சேர்ந்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அழித்து போயிடுவாங்கன்றதுனால பொம்பளை பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, சாகடித்து போட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில் இவர்கள் இருக்கும் பொழுதுதான் இவர்கள் தேவனை பற்றிய அறிவே இவங்களுக்கு வருது. ஒரு கஷ்டம் வரும்போது தான் தேவனை பற்றிய ஒரு அறிவு வருது. அப்ப கஷ்டம் பொழுது தேவன் இவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். கூக்குரலை கேட்டு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன பண்றாரு, நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிறார். இன்னைக்கு நமக்கே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த ஜனவரி மாதம் போய் எத்தனை மாதம் ஆகுது, 4 மாதம் கழித்து இப்போ 5வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு தெரியுமா? சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, யாராவது சொல்ல முடியுமா? என்னங்க கரெக்டு, யாராவது சொன்னாங்க, அக்னி மதிலாக இருப்பேன். எத்தனை பேருக்கு தெரியுது? ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, கை தூக்குறாங்க. மற்றவங்க எப்படி? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களே நமக்கு என்ன பண்ணல, ஞாபகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு,
ஆபிரகாம் ஈசாக்கு அவர்களுடைய மூதாதையர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். அப்போ அந்த மூதாதையர்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ பேர் பெற்றவர்கள். இந்த ஜனங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அது நடந்து 400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார் அவர், 400 வருஷம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, எகிப்து தேசத்தில் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு சொன்ன, அப்போ இவங்களை எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வரும்பொழுது ஆபிரகாம் என்ன இல்லை, உயிரோடு இல்லை. ஈசாக்கு எங்கே இல்லை, உயிரோடு இல்லை. யாக்கோப்பு என்ன பண்ணல, உயிரோடு இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமீன். யார் இருந்தார்? வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அன்று மாத்திரம் இல்லை, இன்றும். அப்போ அந்த மூதாத்தியர் இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்தம் வாங்கினாங்களே, நாம் அப்படி இருப்போமா? நம்ம சந்ததிக்கு அழியாத வாக்குத்தத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் இருப்போமா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார் பாருங்க. 12வது அதிகாரம், 12வது ஆதியாகமம் 12வது அதிகாரம் பாருங்க என்ன சொல்றாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. எடுத்துங்க படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்றார். நான் உனக்கு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும், என்ன சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார். அவர் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வரும்போது அவருக்கு என்ன இல்லை, குழந்தை இருந்ததா? இல்லை. ஈசாக்கு உருவாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. நம்பினாங்க, கீழ்ப்படிந்தாங்க, அதன்படி என்ன பண்ணாங்க, வந்தார். வந்த பிறகு அதே தேவன் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், 26வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், 1வது அதிகாரம் படிப்பா, 26:1. அல்லாமல் பின்னும் ஒரு ஆகி தந்து உன் தகப்பனாக பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் கர்த்தர் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இவங்களுக்கு தரவே இல்லைங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தரவே இல்லை. நான் இப்போ பேசுகிறது இல்லைன்னா என்னென்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஏன் ஆண்டவர் அவ்வளோ ஜனங்களுக்கு மேலே என்ன பண்ணல, பிரியமா ஒரு சில ஜனங்கள் மீது என்ன பண்ணல, அவர்களில் அநேகர் மேல் தேவன் என்ன பண்ணாரு, பிரியம் இல்லாமல் இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி பிரியம் இல்லாமல் இருந்தாங்க? அவங்களுடைய மூதாத்தியர்கள் யார்? அவங்க மூதாத்தியர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவருடைய வாக்கை நம்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய பின் சந்ததியாருக்கு சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொடுத்தாங்க என்பதை பற்றி தான் நான் பேசுகிறேன். நல்ல கம்ஃபர்டபுளாக ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும்
எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கக்கூடிய என்ன பண்ணுற தேசத்துக்கு நீ போன்றார். நீ கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துன்னு இருக்கும்போது டேய் இந்த வீட்டெல்லாம் நீ விட்டுட்டு இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போப்பா. போமா எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம இல்லை? கம்ஃபர்டபுளாக வாழ்ந்திருந்தார் ஆபிரகாம். நல்ல செல்வந்தர், இன ஜனங்களோடு நல்லா வாழ்ந்திருந்தார். அப்போ ஆண்டவர் கூப்பிட்றார். வார்த்தை தான் வருது. இத்தனைக்கும் அவங்க யாருன்னா விக்கிரகத்தை செய்து விற்பவர்கள். விக்கிரக சிலையை செய்து அந்நிய ஜாதிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க விற்கிறாங்க. பொதுவாக சொல்ல போனால் இங்கே இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த இந்துஸ் பண்டிகை, அந்த விநாயகர் இது அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் சிலையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள். அந்த மாதிரி இவங்க சிலைகள்லாம் செய்து என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு, அவர் இருந்த தேசத்தையும் இனத்தையும் வீட்டை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போகிறாரு. பிரியமானவர்களே, அதே போல் ஈசாக்குக்கு எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே என்ன ஆயிற்று, உண்டாயிற்று. ஒரு பஞ்சம் உண்டாயிட்டான், பயங்கரமான பஞ்சம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவாக பஞ்சம்னா எதில் வரங்க, பஞ்சம்னா எதில் வரும், சாப்பாட்டில் எப்படி பஞ்சம் வரும், மழை தாழ்ச்சி, மழை இல்லைன்னா என்ன ஆகாது, வயல் நிலம் விளையாது. பயங்கரமான ஒரு பஞ்சம் தண்ணியில் பாருங்க. இப்படியாக இருக்கும்பொழுது பஞ்சமான தேசத்தில் பொதுவாக பார்க்கும்பொழுது ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் வேறு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த இடத்துல அவர்களுக்கு உணவு தானியங்கள் பொருள் ஈட்ட முடியுதோ அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, என்ன சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ என்ன பண்ணுறாத, நீ எகிப்து தேசத்துக்கு போகாத, உனக்கு பிரியமாக இருக்கக்கூடிய தேசத்துக்கு நீ என்ன பண்ணாத, போகாத. உனக்கு நிறைய சம்பாதனை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அந்த தேசத்துக்கு நீ என்ன பண்ணாத, போகாத. நான் சொல்லக்கூடிய தேசத்துக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துல நீ குடியிருன்றார். பிரியமானவர்களே, நம்மனா ரொம்ப யோசிப்பேன்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்ப்படிஞ்சதுனால அவங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, பஞ்சம் உண்டாயிருக்கக்கூடிய காலத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்கு இணங்கி அவர் கீழ்ப்படிஞ்சார். பிரியமானவர்களே, ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஏதோ வந்தோம் கடமைக்காக வார்த்தை கேட்டோம் போனோன்ட்டு நாம் வாழ்க்கையில் இருந்தோம்னா நீ பார்க்க முடியாது. உன் பின் சந்ததியாருக்கும் நீ எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து வைத்து போக முடியாது. தயவு செய்து கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையோட பொருத்தி பாரு. ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலையில ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாத, நான் சொல்லக்கூடிய இடத்துல நீ இரு. நான் பாருங்க, இந்த தேசங்கள் பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அந்த பஞ்சமான நாட்கள்ல கர்த்தர் சொன்னபடி ஈசாக்கு என்ன பண்ணாரு, இருந்தார். என்ன ஆச்சு தெரியுமா, பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. 12வது வசனத்தை படிமா, 12வது வசனத்தை படிப்பா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமானவர்களே, ஒரு பஞ்சமான ஒரு தேசத்துல கர்த்தரின் வார்த்தையின்படி ஈசாக்கு என்ன பண்றாரு? விதை விதைக்கிறாரு. பெலிஸ்தியெல்லாம் தண்ணிக்காக கிணறு என்ன பண்றாங்க? தோன்றாங்க. ஆனா அவங்க தோன்ற இடத்துல என்ன இல்லை? தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு என்ன பண்றான்? துறவுகளை தோன்றான். இவன் தோன்ற இடத்துலலாம் என்ன வருது? தண்ணி வருது. ஏங்க, ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன்ங்க. தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. சூழ்நிலைலாம் கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை. சூழ்நிலைலாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் வந்து கிதியோன் வந்து கர்த்தரை எப்படி டெஸ்ட் பண்ணாருன்னா, ஒரு தோலை, ஒரு ஆட்டினுடைய தோலை போட்டுட்டு என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே மழை பனி இந்த தோல்ல மட்டும் என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாது. அதை சுத்தி என்ன பண்ணோம்? விழுந்திருக்கணும். எப்படியாப்பட்ட ஒரு சோதனை பாருங்க. பனி என்ன பண்ணக்கூடாது? இந்த தோல்ல மட்டும் விழக்கூடாது, சுத்தி என்ன பண்ணோம்? விழுந்திருக்கணும். காலையில் எழுந்து பார்க்குறாரு, அந்த தோல் மட்டும் என்ன இருக்கு? காஞ்சி இருக்குது. மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்குது? பனியினால நிரம்பி இருக்கிறது. அடுத்த முறை சொல்றாரு, ஆண்டவரே இந்த முறை தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும்? காஞ்சி இருக்கணும். தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் காஞ்சி இருக்கணும். என்ன நடந்தது? அந்த தோல் மட்டும் என்ன பண்ணுது? நனைஞ்சிருந்தது, மற்றதெல்லாம் காஞ்சி இருந்தது. உன் வாழ்க்கையில் நீ பரிச்சித்து பார்க்குறியா? இந்த மாதிரி ஒரு முறை உன் கஷ்டத்தில் ஒரே ஒரு முறை உன் வாழ்க்கையில் பரிச்சித்து பார்த்துருக்கியா? எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் நம்ம, எவ்வளோ வார்த்தைகளை. பிரியமானவர்களே, இது நான் வந்து ஒரு சில காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது நாம் வெட்கப்படணுங்க. நாம் வெட்கப்படணும், வேதனைப்படணும். என்னடா இவர் இப்படி பேசுறாரு? வெட்கப்படணும், வேதனைப்படணும்னு. நம்ம யாருன்னு சொல்றேங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றேங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றோம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம ஜீவிக்கிறோமா? எத்தனை வாக்கு தத்தங்களை நீங்க நம்பி இருக்கிறீங்க? எவ்வளவு காரியங்களை நீங்க கேட்கிறீங்க? எத்தனை அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில நீ பார்க்கிறியே. ஆனா உனக்குன்ட்டு வரும்பொழுது நீ ஆண்டவரை எந்த இடத்துல நீ நிக்க வைக்கிற? கம்ஃபர்டபுள் ஜோன்ல இவங்க வந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவங்க என்ன பண்ணல? பிடித்து கொள்ளங்க. சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்துல கர்த்தருடைய வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து காமிச்சாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோங்க. கர்த்தர் வழியை விட்டு என்ன பண்றோம்? விலகி போகிறோம். அப்ப நம்மளை பார்த்த ஆண்டவர் என்ன நினைப்பாரு? என்ன ஜனங்களா இது? இல்ல என்ன ஜனங்களா இது நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? அதான் சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, அவ்வளோ பேர் மேல, அநேக பேர் மேல நான் என்ன பண்ணல? பிரியமா இல்லைன்றார் ஆண்டவர். அவ்வளோ பேர்ல அநேக பேர் மேல என்ன பண்ணல? பிரியமா இல்லை. ஏன்? மோசே வருவதற்கு தாமதித்த போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணாங்க. இவங்க உண்டு பண்ணாங்களாம். நம்மளை உருவாக்குன, நம்மளை சிருஷ்டித்த தேவனை விட்டு நாம சிருஷ்டிக்கக்கூடிய தேவனை வழிபடுறது உண்மையான தேவ ஆராதனையா? நம்மளை வந்து ஊமையா படைக்கல ஆண்டவரை. ஆண்டவர் ஊமையா படிச்சாரா? ஒரு குருட்டு மனுஷனா படிச்சிருக்கிறாரா? ஒரு காது கேட்காத ஒரு மனுஷனா உன்னை படிச்சிருக்கிறாரா? நமக்கு கை இருக்குது, அசைக்கிறோம். கால் இருக்குது, என்ன பண்றோம்? நடக்கிறோம். கண் இருக்குது, பார்க்கிறோம். அப்ப மனுஷன் உருவாக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கண் இருக்குதுங்களாங்க? கண் இருக்குதா?
கண் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வாய் இருக்குது, அதனால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. செவி இருக்குது, அதனால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு உடைய கூட என்ன பண்ணணும், அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உடுத்தி விடணும். அப்பேற்பட்ட காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பாக செய்யும்போது அது தேவனுக்கு அருவருப்பதாக இல்லையா? இவங்க எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா அவங்களுக்கு அந்த அந்த கன்றுக்குட்டிக்கு பலியிட்டாங்களாம். எல்லாம் பண்ணிட்டு புசித்து குடித்து நடனம் ஆடினாங்களாம். புசித்து குடித்து எப்படி நடனம் ஆடினாங்களாம், தங்களையே நிர்வாணப்படுத்தி கொண்டு நடனம் ஆடினாங்களாம். நம்ம சுற்றி இருக்கிற ஊர்லேயும் அதுதான் நடக்குது. திருவிழான்ட்டு காலையில் போவாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, செம்ம குடி, ஜாலி. ஒரு 4 சினிமா 4 சாமி பாட்டு போட்டு மற்றதெல்லாம் சினிமா பாட்டு தான். இதுதான் தெய்வத்தை வழிபடக்கூடிய வழிமுறையா? அந்த தெய்வம் தண்டிக்காதுங்க. ஏன்னா அது நாம் உருவாக்குனது, அதுக்கு உயிர் இருக்காது. நீ என்னதான் செய்தாலும் என்ன பண்ணாது, கண்டுக்காது. ஏன்? அது தெய்வமாக இருந்தால் தானே. உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணிக்கிறோம், செய்துக்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. ஜீவனுள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. பிதாக்களுக்கு 400 வருஷத்துக்கு முன்பாக வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், வாக்குத்தத்தம் பெற்ற பிதாக்கள் இல்லை என்றாலும் வாக்கு கொடுத்தவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்தவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்களாக இல்லை, அழைக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்தாங்க. தங்களுடைய சுகத்துக்காக, தங்க சுயநலத்துக்காக கர்த்தரை பின்பற்றினாங்க. ஒரு கஷ்டம்ட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டு தங்களுக்காக தெய்வங்களை உருவாக்கி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இல்லைங்க. அந்த 3வது பெண்ணை பற்றி நான் சொன்னேன். அது கர்த்தர் அந்த பிள்ளையை கேட்டாலும் காட்டியும் கர்த்தருக்கு என்ன தெரியும்ட்டு இந்த பிள்ளை நம்புவா, என்னுடைய தேவைகள் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம தேவைகளை நம்ம சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. நம்ம தேவைகளை சொல்லணுமே அவசியமே இல்லை. யோபுவை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுன்றார். உன் நண்பர்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுன்றார். அவங்க நண்பர்களுக்காக யோபு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் இவனை என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். யோபுவை ஆசீர்வதித்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்காகவே தான், எல்லாமே நமக்காகவே தான் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் தாமதம் பண்ணினாலும் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பக்கூடிய கூட்டத்தாரா நாம. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, என் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரா. ஒன்றுமில்லாத நேரத்தில் நான் சொன்னக்கூடிய தேசத்தில் நீ என்ன பண்ணு, போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் போல நாம் இருக்கிறோமா? பஞ்சமான நேரத்துலையும் நீ என்ன பண்ணாத,
நல்ல எகிப்து தேசத்துக்கு போகாத, நான் சொல்லக்கூடிய இடத்துல நீ இரு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்பி விதை விதைத்து எத்தனை மடங்கு அவன் பலனை பெற்றான்? 100 மடங்கு. ஏங்க 100 மடங்குன்றது என்ன தெரியுமா? பரிபூர்ணம். 100 மடங்குன்றது என்னது? பரிபூர்ணம். ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பித்தா கூட 100 மடங்கு லாபம் கிடைக்குன்ட்டு நினைக்க முடியுமா? கொஞ்சமாவது நஷ்டமாகும். என்ன ஆகும்? கொஞ்சமாவது நஷ்டமாகும். ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் விதை விதைத்தான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த தேசத்தில் 100 மடங்கு என்ன பண்ணான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்பேற்பட்ட கூட்டத்தாரா நாம? அல்லது அநேகரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அநேகரில் நான் என்ன பண்ணல, பிரியமாய் இல்லை, அப்படி சொல்லக்கூடிய கூட்டத்தாரா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஜனமா? அல்லது அழைக்கப்பட்டவர்கள் போல உனக்கு சாதகமான சூழ்நிலையில் மாத்திரம் கர்த்தரை பின்பற்றிட்டு உனக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது கர்த்தரை விட்டு ஓடி போற ஜனமா? கர்த்தரிடத்துல இருந்து எத்தனை நன்மைகளை பெற்ற நீயும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்க கூடாதா? பிரியமானவர்களே, இந்த செய்தியை முடிக்க முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாம் உண்மை அல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர் எப்படியாப்பட்டவர்? உண்மை உள்ளவருங்க. நாம் உண்மை அல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவராக இருப்பதனால தான் இன்றைக்கி நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறோம்? பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் அந்த வாக்கு தத்தங்களை நம்பி கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. நீ கர்த்தருக்காக நிற்கும் பொழுது நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும்னு அவசியமே இல்லை. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை பற்றி சாட்சி கூறுவார்கள். அதன் மூலமாக தேவ நாமம் உயர்த்தப்படும். அப்படியாக தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்லாம் இருந்தாங்க. அவர்கள் மூலியமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு தெரியல. ஆனால் வாழ்கிற நாளெல்லாம் ஆண்டவரிடத்துலேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கணும். பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, உறிஞ்சிக்கிறோம். ஆண்டவரிடத்துலேருந்து எல்லா நன்மைகளும் உறிஞ்சிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக நிற்கிறது இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்படுவாரா? நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜனம்? கர்த்தர் பிரியப்படுகிற ஜனமா அல்லது கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற ஜனமா? அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காகவும் என்னுடைய சுயநலத்துக்காகவும் ஒரு கம்ஃபர்டபுளுக்காகவும் ஆண்டவரே உம்மை தேடி வர ஜனங்களாக நான் இருக்க வேண்டாம் சுவாமி. உன்னை தேடி வருகிற ஜனங்களாக நான் இருக்க வேண்டாம் சுவாமி. நீ ஜீவிக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பாக சூழ்நிலைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தாமதித்தாலும் ஆண்டவரே, தேவையான நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நீர். தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீர். அப்படி செய்யாவிட்டாலும் சுவாமி, உம்மை தவிர நாங்கள் வேற யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டோம் ஆண்டவரே. உம்மை தவிர ஆண்டவரே நாங்கள் வேற யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டோம் ஆண்டவரே. உம்மை தவிர எதையும் நாங்கள் ஆண்டவரே நமஸ்கரிக்க மாட்டோம் ஆண்டவரே.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவரே, சந்ததி சந்ததிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே பெற்று கொடுத்தார்கள் சுவாமி. என்னுடைய பின் சந்ததிக்கு ஆண்டவரே நான் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வைத்து விட்டு போகிறேன் சுவாமி. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா அல்லது அழைக்கப்பட்டவனா? என் பின் சந்ததிக்கு ஆண்டவரே எப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை நான் வைத்து விட்டு போகிறேன் சுவாமி இந்த பூமியை விட்டு. என் பிள்ளைகளுக்கு, என் ஜனங்களுக்கு ஆண்டவரே நான் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் ஆண்டவரே? தேவ பயத்தையா, தேவ ஆசீர்வாதத்தையா, தேவ வாக்குத்தத்தத்தையா, அல்லது ஆண்டவரே உலகத்தின் மேன்மைக்கு பின்பாக செல்லும்படியாக என் பின் சந்ததியை ஆண்டவரே, என் சந்ததிக்கு ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து அவர்கள் நித்திய அழிவை ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நானோ ஒரு வாய்க்காலாக இருக்காதபடி சுவாமி, ஐயோ அந்த நித்திய அக்னியிலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுவிக்க கூடியவனாக என் சந்ததிக்காக நான் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஐயா. என் பிள்ளைகளுக்காக நான் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. நான் இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீர் ஜீவிக்கிற தேவன் ஐயா, நீர் ஜீவிக்கிற தேவன். என் சந்ததிக்காக ஆண்டவரே நான் சொத்து ஆண்டவரே பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கலாம், ஆனால் அது அழிந்து போயிடும் சுவாமி. ஆனால் என் சந்ததிக்காக நான் உன்னிடத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியா, ஒரு மனுஷியாக எழும்ப கிருபை தாரும் ஆண்டவரே. என் சந்ததி ஆண்டவரே அது நீர் கொடுத்த ஈவு. என் சந்ததிக்கு நான் என்னத்தை சுதந்திரித்து வைக்க போறேன் சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே பெரிய வீடோ ஆண்டவரே பெரிய நிலமோ பெரிய ஐஸ்வர்யமோ இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே அது இருந்தா மாத்திரம் நான் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இல்லை சுவாமி. உம்முடைய அன்பு சுவாமி, உம்முடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே அதுதான் சுவாமி என்னையும் என்னுடைய பின் சந்ததியை ஆண்டவரே காக்க வல்லது சுவாமி. பேர்பட்ட வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. உன் சந்ததியில் ஆண்டவரே ஒரு விளக்கை நான் வைப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னீரே, அதன்படியாக ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே யூத கோத்திரத்தில் ஆண்டவரே தாவீதின் சந்ததியில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்தினீர் சுவாமி. அந்த சந்ததியிலே ஆண்டவரே கிறிஸ்து இயேசு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிறக்க செய்தீர் சுவாமி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஐயா. என் சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நான் என்னத்தை சுதந்திரித்து வைக்க போகிறேன் ஆண்டவரே. நான் அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டாம், ஏதோ வந்துட்டு போகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டாம். எந்த நன்மையும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது சுவாமி. நீ கொடுக்கக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே நான் லேசாக என்ன வேண்டாம் சுவாமி. கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு தருகிறீர். ஒரு ஆண்டவரே உதாசனமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்து போகிறது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுட்டு போகலான்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லை சுவாமி வாழ்க்கை. உன் வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நான் பிடித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஐயோ எவ்வளோ உன் மனபாரத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வார்த்தைகளாக தருகிறீர் சுவாமி. கோபம் ஊட்டக்கூடிய ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டாம், பிரியமில்லாத ஒரு ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டாம், நீ அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. நீ நேசிக்கக்கூடிய மனுஷியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நீ நேசிக்கக்கூடிய மனுஷியாக மாற்றும். உன் வாக்கு தத்தத்தின் மீது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரே நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அருமையான சபை மக்களும் சுவாமி உமக்கு பிரியமாக ஜீவித்து அழைக்கப்பட்டவர்களாக அல்ல சுவாமி ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்தம் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஜனங்களாக உமக்கு பிரியமான ஜனங்களாக ஜீவிக்க கிருபை தாரும். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமை பெறும். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்பு. மாதத்தின் முதல் வாரமாக இருப்பதால்